இந்த அரங்கத்துக்குள்ள நானும் நம்முடைய ஐயா காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் போற்றுதலுக்குரிய ஒரு நேர்மையினுடைய சிகரமாக இருக்கக்கூடிய தமிழருவி மணியன் ஐயா அவர்கள் இருவரும் உள்ளே நுழைந்த பொழுது பேசுகிறாங்க. நாங்கள் நிறுத்தி கேட்டோம். மக்கள் சொன்னாங்க, ஐயா உள்ள இடம் இல்லைங்களாமா, அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இதை போன்ற ஒரு மாநாடு நம்முடைய திருச்சி பகுதி பக்கத்துல முழுவதுமாக சுற்றி இருக்கக்கூடிய 100 கிலோமீட்டர் பகுதியில் இருந்து குறிப்பாக ஜனநாயகம் நன்றாக இருக்கிறது என்ற அர்த்தம். சகோதர சகோதரிகள், எங்கேயோ ஒரு இடத்துல இப்படிப்பட்ட பண அரசியல்ல, குடும்ப அரசியல்ல யார் பாராளுமன்ற உறுப்பினராக யார் வந்திருக்கின்றார்கள் என்று கணக்கெடுத்தால் நிச்சயமாக ஐயா பாரிவேந்தர் அவர்கள். ஏதோ மேடையில் இருக்கும் ஐயா பாரிவேந்தர் அவர்களை பற்றி 4 நல்ல விஷயங்களை பேச வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை பேசுகின்றார். இல்லைங்கய்யா, பாராளுமன்றத்தின் மூலமாக ஒரு எம்பிக்கு அந்த தொகுதியிலே அடிப்படை கட்டமைப்புக்காக கொடுக்கிறார். 5 ஆண்டுகள் 5 கோடி 25 கோடி. கொரோனா காலகட்டத்தில் 1.5 வருஷத்துக்கு 7.5 கோடி வரலீங்கய்யா. சுத்தம் போது தனிநபர் மசோதாக்கள், அதாவது இவருடைய பெயர்ல சொந்த முயற்சியில தனியாக இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதாக்கள் இந்தியாலேயே 30 குறைவா. இந்த புத்தகம் எத்தனை பேர் முழுதாக படிச்சீங்க தெரியலீங்களா? இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா தெரியும். 5 ஆண்டுகள்ல பாராளுமன்றத்தில் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த தொகுதியினுடைய மக்கள் மீண்டும் அவரை நாடாளுமன்றத்திற்கு மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் என்று நான் அன்போடு கேட்டுக்கொண்டு, தமிழகத்தினுடைய விடிவெள்ளியாக தேசியம் காப்போம் என்பதை மீண்டும் பாரத பிரதமர் 3வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற சொல்லிலேதான் அந்த பாராளுமன்றத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே 65 ஆண்டு கால ஆட்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.